ஏமனில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் உள்நாட்டு போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுக்கள் சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற ஏமன் அரசு படைகளின் நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக எண்ணெய் வளம் மிக்க மாரிப் மாகாணம் மீண்டும் போர்க்களமாக மாறியுள்ளது. சமீபத்திய தாக்குதலில் ஏமன் அரசு படைகளை சேர்ந்த 8 பேர் கொல்லப்பட்டு 12 பேர் காயமடைந்ததாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் அரசு படைகளை சேர்ந்த 58 வீரர்கள் வரை கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாரிப் நகரின் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தோர் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதில் குறைந்தது 2 பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் 14 பேர் காயமடைந்ததாக ஏமன் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாரிப் மாகாணத்தில் உள்ள ராணுவ முகாம்களை குறிவைத்து 10க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் 7 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஏமன் ராணுவ வட்டாரம் தெரிவித்துள்ளது. மாரிப் ஏமனின் முக்கியமான எண்ணெய் வயல்கள், எரிசக்தி நிலையங்கள் மற்றும் இயற்கை வளங்களை கொண்டுள்ள பகுதி. மேலும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஏமன் அரசின் முக்கிய கோட்டையாகவும் இது உள்ளது. மாரிப்பை கைப்பற்றுவது ஹவுதிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்பதால் சவுதி அரேபியா அதை கடுமையாக எதிர்க்கின்றது. 2015 முதல் ஏமன் அரசுக்கு ஆதரவளித்து வரும் சவுதி தலைமையிலான கூட்டணி மாரிப் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் செல்வதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அது சவுதியின் ரெட் லைன் என்று எச்சரித்துள்ளது. போரின் பின்னணி 2014ஆம் ஆண்டு ஏமனின் முன்னாள் அதிபர் அப்த்ரபு மன்சூர் ஹாதி அரசை அங்கீகாரத்தில் இருந்து அகற்றியதுடன் அந்நாட்டின் தலைநகரான சனாவை ஹவுதி கிளர்ச்சி குழு கைப்பற்றியது. அன்றிலிருந்து சவுதி ஆதரவு பெற்ற ஏமன் அரசுக்கும் ஈரான் ஆதரவு ஹவுதி படைக்கும் இடையே உள்நாட்டு போர் நிலவி வருகின்றது. ஈரானின் வளர்ந்து வரும் ஆதிக்கத்தை தடுக்கவும் வீழ்த்தப்பட்ட ஏமன் அரசை மீண்டும் நிறுவவும் 2015இல் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி ஏமன் போரில் களமிறங்கியது. இந்த மோதலை தீவிரப்படுத்தி நீட்டிக்க செய்ததில் அமெரிக்காவிற்கு பெரும் பங்கு உண்டு. சவுதி கூட்டணிக்கு பில்லியன் கணக்கிலான டாலர் மதிப்பில் அதிநவீன ஆயுதங்களை விற்பனை செய்தது, வான்வழி எரிபொருள் நிரப்பும் உதவிகள் மற்றும் துல்லியமான உளவு தாக்குதல்களை வழங்கியதன் மூலம் அமெரிக்கா சவுதியின் தாக்குதல்களுக்கு பலமாக நின்றது. இது போரின் அழிவை பல மடங்கு அதிகரித்து ஏமனை பேரழிவுகரமான மனிதநேய நெருக்கடிக்கு தள்ளியது. சுருக்கமாக சொன்னால், போரை அமெரிக்கா நேரடியாக மூட்டிவிடவில்லை என்றாலும் தனது நலன்கள் மற்றும் ஆயுத வர்த்தகத்திற்காக ஒரு உள்நாட்டு மோதலை பிராந்திய பினாமி போராக மாற்றி வளர்த்துவிட்டதில் அமெரிக்காவின் பங்கு மறுக்க முடியாதது.